ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 6 மணி 9 ஆகுது. இது ஃபாஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இட்லி ஊற்றிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு சட்னி செய்யலாம் பார்க்குறேன். இது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். இது வந்து ஒரு 2 பேருக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 2 இதை உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போடணும், கொஞ்சமாக அரைக்கிறவங்க பார்த்துட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு அது பொரி இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் லேசாக வதக்கி விடலாம். இதில் மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு சாஃப்டான இட்லியும் பூண்டு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து பச்சையாக அரைச்சி சாப்பிட்றாங்க. அது கொஞ்சம் வயிற்றுக்கு கெடுதி தான். ஒத்துக்காதவங்களுக்கு ஒத்துக்காது. கொஞ்சம் அப்படி தாளித்து வதக்கி விட்டிங்களா சூப்பராக இருக்கும், ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து இட்லி நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட பூண்டு வெங்காய தக்காளி சட்னியை ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட்டு இதையுமே இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்களா மணி வந்து 11ஆவது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? சரி எதாவது வாங்கிட்டு வந்து செய்யலான்னு. சன்னை இல்லைன்னா அவனே வாங்கிட்டு வருவான். பார்த்திங்களா மடவு மீன் பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷு. இந்த கண்ணு பார்த்தா தெரியும், அப்படியே முட்டிக்கிட்டு வெளியே தெரியணும். நல்லாயிருக்கு மீன். இது வந்து 90 ரூபா ஒரு மீன் வாங்கியிருக்கேன். நண்டு வந்து 1/2 கிலோ வந்து என்ன சொன்னாங்க, 130 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. 150 ரூபாய் என்னமோ வாங்கியிருக்கேன். 5 நண்டு தான். சாரி, இது வந்து 140 ரூபா 1/2 கிலோ. இது வந்து 90 ரூபா. வந்து நண்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ செய்ய முடியாது. என் பொண்ணுக்கு வந்து சிக்கன் வேறு இருக்குது. அதனால் அதை அவள் சாப்பிட்டு நண்டு சாப்பிட்டா அவள் செஞ்சால் சாப்பிட முடியாது. எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மீனை மாத்திரம் நல்லா ஆஞ்சி குழம்பு வச்சுக்கலாம். கூட பார்த்திங்களா சிக்கனுமே இருக்குது. நல்லா ஒரு 200 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். வெறும் பிரஸ்ட்டு பீஸு, சதை பீஸு. அது அப்படியே இருக்குது. அது அவளுக்கு செய்ய போகிறேன். கூட அவளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், தீர்ந்துருச்சு நான் கேட்பா. பெரிய பொண்ணு தான். மிளகு சேவு 2 பட்டர் பிஸ்கெட் பண்ணியிருக்கேன். கூட வந்து இப்போ தான் பக்கோடா பொரிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு 100 வாங்கிட்டு வந்துருக்கேன். இனி சமைப்போம். இப்போ வந்து சிக்கனை நல்லா அப்படியே கோடு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனு இந்த அளவுக்கு போடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு. அதுக்கடுத்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இது வெளியில் வந்து பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இது உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதிலே வந்து கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. இது கொஞ்சமாக போகிறோம். இதிலே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் இவ்வளோ போதும். அதிகமாக வேண்டாம், கசக்கும். கொஞ்சமாக வினிகர் வந்து 1 டீஸ்பூன் இந்த அளவுக்கு போதும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறமா எடுத்துன்னு வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்களா நான் வந்து மீன் ஆஞ்சி எடுத்துட்டேன். ஒத்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி. இப்போ தலை வால் ஒரு 2 பீஸ் போட்டு குழம்பு கற்றுக்கிட்டு ஒரு மீனை வறுத்துக்க போகிறேன். 3 பீஸை. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு வெந்தயம். எப்பவும் செய்கிற மீன் குழம்பு தான். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு. இப்போ வந்து வடகம். ஏன்னா வெறும் குழம்புலாம் சாப்பிட முடியாது. நம்மளால் வறுக்கிறதும் இருந்தால் தான் கொஞ்சம் இறங்கும். அப்படி பழக்கி கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, எடுத்து வச்சுக்க வெங்காயம், தக்காளி, சின்ன தக்காளி வேணும். குட்டியாக 1 போட்டால் போதும். குழம்பு வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம வைக்கிறோம். அதனால் வந்து அந்த அளவுக்கே போதும். 3 பீஸ் எவ்வளோ குழம்பு வைக்க முடியுமோ அவ்வளோதான். ஒத்த ரசம் மாதிரி ஒத்த மீன் குழம்பு. ஒத்த மீன் அதுலேயும்
பாதி மீன் வறுத்த மீன் குழம்பு. வதங்கட்டும். இதிலே மசாலா பவுடர், மஞ்சள் தூள் நான் லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், இது காஷ்மீரி சில்லி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான் போடும். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு சின்ன ஸ்பூனில் உப்பு போடுறேன். குட்டி ஸ்பூன் பார்த்துக்கோங்க, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே அதிகமாக வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி, கொஞ்சோண்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களாம் எப்படி இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி, இந்த அளவுக்கே போதும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் என்ன செய்ய போனால் இந்த மீனை வந்து போட்டுடலான்னு பார்க்குறேன். மடவை மீன், மண்டை, அதுக்கப்புறமா ஒரு பீஸ், அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ், அதுக்கப்புறமா ஒரு வால், அவ்வளோதான் போட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். இந்த கன்னியாகுமரி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து புளி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அதிலே மீனை சேர்த்துடுறாங்க. உடையில நல்லா தான் இருக்குது. ஒருவேளை அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்லேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படி செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா எல்லாம் கரைஞ்சி மீன் பாயாசமாக ஆகிடும். ஓகே, மூடி வச்சிடும், அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த 3 மீனுக்கு எவ்வளோ போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் எவ்வளோண்டு போடுறேன் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ போடலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது சொல்லுங்கள். மிளகாய்த்தூள், கரம் இது தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக, அவ்வளோதான். மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோ போகிறோம். கூட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் அந்த மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மடவை மீன் ஏன் இந்த ஒரே மீன் 90 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். மஞ்சப்பாறை மீன் அதெல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. பட் நான் வாங்கலை. ஏன்னா இந்த மீன் வந்து அதிகமாக எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. இது வந்து இந்த நவம்பர், டிசம்பர், இந்த ஜனவரிக்குள்ளே தான் இந்த மீன். சில மீன்லாம் அப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து சீசன் வந்து, அதனால நான் இந்த மீன் வாங்கினேன். டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த ஏரி மீன் டேஸ்ட் மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய்லாம் கூட போடுவாங்க இதில். எனக்கு இப்போ மாங்காய் சீசன் இல்லை, அதனால நான் போடல. ஓகே, அப்படியே இது ஊறட்டும். குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு தான் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு கூட வந்துடுச்சு. நான் 2 முறை வந்து இந்த மண்டையை திருப்பி விட்டேன். ஏன்னா மண்டை மேலேயே நிற்கிது, ரொம்ப பெருசு. மனுஷர்களுக்கு மண்டை கணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீன்களுக்கும் மண்டை கணம் உண்டுன்னு அது இந்த மீனை சொல்லலாம். செம்ம வெயிட்டாக இருக்கும் அதோட தலை மட்டுமே. மண்டையே பார்த்தீங்களா ஆட்டு மண்டை மாதிரி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். மீன் தலைலாம் அப்படி இருக்காது இல்லையா, இந்த மீனோட தலை அப்படி தான் இருக்கும். ஓகே, பாருங்கள் எப்படி மண்டை கணம் சொல்லுவாங்களே மேலே நிற்கிது பார்த்தீங்களா, மண்டை கணம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு மீன் நல்லா வெந்துருச்சு. பிரிஞ்சு 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே வந்து பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு குக்கர் போட்டுட்டேன். இதில் வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே தாளித்து விட்டுடலாம். கூட்டு தான் செய்யப்போகிறேன். கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, எவ்வளோ போடுறதுன்னே தெரியலை. கொஞ்சமாக சீரகம், இன்னும் உளுத்த பருப்பு. இதிலே வந்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். பாசி பருப்பு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தான் கழிக்கும். ஓகே, கீரை எடுத்து அப்படியே அது மேலே போட்டுருவோம். மஞ்சள் தூள், இங்கே வந்துட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கூட்டு தானே செய்யணும், அதனால் அவ்வளோ போகும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு தகுந்த அளவு. அப்புறம் வேணால் நம்ம சேர்த்து மூடிட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம மடவை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். அப்படியே முடியலாம். இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். உங்களுக்கு பருப்பு அதிகமாக வேணால் நீங்கள் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு வேணாம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டே இல்லை. நீங்கள் இந்த கண்டியில் ஒரு குழிக்கரண்டி பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு பாதி தான் போட்டிருப்பேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேங்காய் வேண்டான்னு விட்டுருப்பேன். அவ்வளோதான். நம்மளோட பாசி பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை போட்டு கூட்டு. ஏன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட்டா தான். அவ்வளோதான். அது அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம். வந்து சரி எந்த குறைங்க வைப்பானே ஒரு 1.5 பத்தை தேங்காய் சின்ன பதையில் 2 துளி போட்டுக்கலாம். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, ஏன்னா பருப்பை கம்மியாக தானே போட்டு, பருப்பு அதிகமாக இருந்தால் நம்ம போடலனால பரவாயில்ல, உடனே சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அவ்வளோ ஆஃப் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றிடும். இப்போ வந்து சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இப்போ வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் 15 நிமிஷமாக.
இப்போ நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே இதில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். அதே மாதிரி எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு அல்லது குக்காக வேண்டியிருக்கோம், நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள் சூடாகிட்டு இருக்குது. செல்லு பக்கத்தில் எடுத்துன்னு போகக்கூடாது, தூரமாக வச்சுக்கிறேன். அதான் அப்படியே மூடிடலாம். அப்புறம் திருப்பி விடலாம். இங்கே வந்து நம்மளோட மீனும் நல்லா ஊறிடுச்சு. எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம் தவாவில். இப்படி வேகட்டும். இங்கே வந்து மீன் ஃப்ரை ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன், அதிகமாக எண்ணெயிலலாம் வறுக்கலை. அடுத்து இங்கே வந்து ஒரு 10-5 நிமிஷம் தான் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கூட கொஞ்சம் வெந்துக்காப்பில் இருக்குது. நம்ம வந்து இது கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டுருவோம். மேல் பக்கம் கொஞ்சம் நல்லாவே கிரில்லாக இருக்குது. அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா சிக்கன் வந்து கிரில் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சு விட்ருவோம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரில். ஓகேவா? இப்போது இதுலேயே அதே ட்ரேலேயே இப்போ நான் என்ன செய்யணும் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி மிளகுத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது அப்படியே எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சு விட்லாம். ரோஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும். நான் ஒருத்தையே வீடியோ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செல்லை பார்க்குறதா, எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை அது கீழே விழுந்துருமா, இந்த மாதிரியே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் எப்போது சொல்கிறதா, யாரும் கிடையாது. 3 வருஷமாக வீடியோ போடுறேன். ஒருத்தருமே ஹெல்ப்பு எதுக்குமே கிடையாது. நானே தான் எல்லாமே செய்யுது. ஓகேவா? அப்படியே முடியலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சு. அதே எடுத்துகிட்டு வச்சு விட்டுருவோம். ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேணும். எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேன். சொல்கிறவங்களுக்கு வழி இல்லாமல் இது தான் நம்ம வைக்கணும். வாங்க இப்போ நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். வெள்ளை சாதம் ஒன்று தான் மிஸ்ஸிங். இன்றைக்கி முட்டை மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே வந்து நல்லா அண்டகணம் பிடிச்ச மடவா மீனும் குழம்பு. அடுத்து இங்கே ரசம் நேற்று வச்சதே இருக்குது. பொன்னாங்கண்ணி பாசி பருப்பு போட்டு கூட்டு. அடுத்து இங்கே வந்து வீட்டில் ஒரு ஊற்றின தயிர். அடுத்து இங்கே மடவா மீன் வந்து 3 பீஸ் வறுவல். அடுத்து சிக்கன் வந்து கிரில் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பொட்டேட்டோ வந்து கிரில் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு லஞ்ச் ரெசிபி எங்கள் வீட்டில். நான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது மணி 2 ஆகிடுச்சு. நான் சாப்பாடை போட்டுட்டேன். தெரிஞ்சு இங்கே வந்து மீன் எடுத்து வச்சுக்கோ. அடுத்து இங்கே வந்துட்டு நம்மளோட மண்டை இருக்குது இல்லையா, மண்டையை வச்சு குழம்பு ஊற்றிக்கலாம். அடுத்து இங்கே வந்து கூட்டு பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கூட்டு. அவ்வளோதான். குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன். குழம்பு நல்லா இருக்குது. இது கொஞ்சம் எரிமீன் மாதிரி ஸ்மெல் தான் வரும். அதுலேருந்து மீன் எடுத்து தலையை தான் சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது. எடுத்து மீன் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இருக்குங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறேன். குழம்பு சாப்பிட முடிச்சிட்டேன். அப்படி ரசம் போட்டு வந்தேன். ரசத்துக்கு வச்சு சாப்பிடும் மீன் ரொம்ப நல்லா வச்ச மீன். நல்லா சதையாக தான் இருக்கும். முள்ளெல்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி வெங்காயத்தையும் அது மேலே கொஞ்சம் கட் பண்ணி போட்டு மீன் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த வெங்காயம் ரொம்ப கருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும்.